இயேசுவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு புனிதருக்கும் கடந்த காலம் என்ற ஒன்று உண்டு. ஒவ்வொரு பாவிக்கும் எதிர்காலம் என்ற ஒன்று உண்டு. இந்த கடந்த காலத்தையும் இந்த எதிர்காலத்தையும் சீர்தூக்கி பார்க்கக்கூடியவர்கள் மட்டுமே கடவுளுக்கு அருகில் இருக்க முடியும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். விவிலியத்திலே நாம் பல்வேறு எடுத்துக்காட்டுகளை பார்க்கலாம். கடவுள் வாய்ப்பு கொடுத்த போது அந்த வாய்ப்புகளை எல்லாம் சரியாக பயன்படுத்தி கொண்ட நிறைய மாந்தர்களை விவிலியம் நமக்கு படம் பிடித்து காட்டுகிறது. தாவீது, சிம்சோன், நாமான், இன்னும் சிறப்பாக நினிவே நகரத்தை சார்ந்த அனைத்து மக்களையும் பழைய ஏற்பாடு பதிவு செய்கிறது. புதிய ஏற்பாட்டிலே பார்க்கிறோம், பவுல் தொடங்கி சக்கேயு, மத்தேயு, மகதல மரியா என்று சொல்லி நிறைய மாந்தர்களை பார்க்கின்றோம். எப்போது வாய்ப்பு கொடுக்கப்பட்டதோ அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி தங்களுடைய வாழ்வை மாற்றி கொண்டவர்கள் தான் இந்த புனிதர்கள். இவர்களுக்கு பழைய வாழ்க்கையை பார்க்கின்ற பொழுது கடவுளுக்கு விருப்பப்படாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து வந்தார்கள். ஆனால் வாய்ப்பு கிடைத்த போது அதை நல்ல முறையில் உருவாக்கி நல்ல ஒரு எதிர்காலத்திலே அவர்கள் நுழைந்து கொண்டார்கள். நாமும் அப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு தான் அழைக்கப்படுகின்றோம். மனமாற்றத்தினுடைய எதிரியாக எது பார்க்கப்படுகிறது என்றால் நாம் நாளை பார்த்து கொள்ளலாம் என்பதுதான் மனமாற்றத்தினுடைய முதல் எதிரி. கடவுள் நமக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். வாய்ப்பு கொடுக்கின்ற போதே அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கடவுளுக்கு ஏற்புடைய பிள்ளைகளாக, கடவுளுக்கு பிடித்தமான பிள்ளைகளாக நாம் மாற வேண்டும். ஆனால் பல நேரத்திலே கடவுள் கொடுக்கக்கூடிய அந்த அருளின் காலத்தை நாம் பலவீனமாக கருதி கொண்டிருக்கின்றோம். கடவுள் நமக்கு ஏதோ அந்த காலத்தை கொடுத்திருக்கிறார், இன்னும் கொடுப்பார் என்று சொல்லி பல நேரத்திலே பலவீனமாக கருதி கொண்டிருக்கிறோம். இந்த நற்செய்தி வாசகத்திலே நாம் அதைத்தான் பார்க்கிறோம். அத்திமரம் கனி கொடுக்கவில்லை. தோட்ட தலைவன் வந்து சொல்கின்றான், இதை வெட்டிவிடும் என்று சொல்கின்ற பொழுது தொழிலாளர் சொல்கிறார், இந்த ஆண்டு பொறுத்து கொள்ளும், நான் சுத்தி எரு வைத்து அதை நான் எப்படியாவது பேணி பாதுகாக்கக்கூடிய அளவுக்கு நான் முயற்சி செய்வேன். ஒருவேளை வருகின்ற ஆண்டும் இந்த மரம் கனி கொடுக்கவில்லை என்றால் இதை வெட்டிவிடலாம் என்று குறிப்பிடுகின்றார். அன்புக்குரியவர்களே, இது மரத்துக்கு மட்டுமல்ல, மனிதர்களாகிய நமக்கும் தான். கடவுள் கொடுக்கப்பட்ட அந்த வாய்ப்பை நாம் சரியாக பயன்படுத்தி நாம் முன்னேறுவோம். கடவுளுக்கு ஏற்புடைய பிள்ளைகளாக மாறுவோம். ஆமேன்.